இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிட்ரிக்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் விர்ச்சுவலைசேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு 50 எம்ப்ளாயி வேலைக்கு எடுத்துட்டீங்க. சரிங்களா? அந்த 50 எம்ப்ளாயுமே ஒரே லொகேஷனுக்கு, அதாவது உங்களுடைய ஆபீஸ் லொகேஷன் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 50 பேருமே வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரணும் அப்படிங்கறது நீங்க கட்டாயப்படுத்தல. எல்லாருமே அவங்க ஊர்ல இருந்து வேலை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆபீஸ்க்கு வந்தாங்கன்னா நீங்க ஆபீஸ் லொகேஷன் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய பவர் காஸ்ட், ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் ரிமோட்டா அவங்களுடைய வீட்டுல இருந்து வேலை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த 50 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா அவங்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது நீங்க வாங்கி கொடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவங்களுடைய பர்சனல் லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ மூணாவது என்னன்னா உங்களுடைய கம்பெனிக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் தேவைப்படுதுன்னா விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க .NET ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் ஆரக்கிள். ஸோ இந்த ஆரக்கிளை கனெக்ட் பண்றதுக்கு என்ன தேவைன்னா SQL டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு டூல் தேவை. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிலுமே கண்டிப்பா என்ன இருக்கும், MS ஆபீஸ், அதாவது வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் தேவையான லைசன்ஸை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க. எல்லாரும், அதாவது 50 பேருமே யூஸ் பண்ற மாதிரி காமனா என்ன பண்ணிட்டீங்க, ஒரு லைசன்ஸை வாங்கிட்டீங்க. சரிங்களா? இப்ப இந்த சாஃப்ட்வேரை என்ன பண்ணணும், அந்த 50 எம்ப்ளாயுமே யூஸ் பண்ணி தான் உங்க கம்பெனிக்கு தேவையான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறாங்க. இந்த 50 பேருமே வர சொல்லி அவங்களுடைய பர்சனல் லேப்டாப்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ப்ராசஸ். கண்டிப்பா அது யூஸ்லெஸ். அவங்களுடைய லேப்டாப்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா பர்சனல் லேப்டாப் அப்படிங்கிறது கண்டிப்பா என்னது ஒரு ப்ராப்பர் மேனர் கிடையாது. அந்த பர்சனல் லேப்டாப்ல அவர் என்னன்னாலும் பண்ணலாம். உங்களுடைய கம்பெனி சம்பந்தமான எந்த விஷயங்களையும் பர்சனல் லேப்டாப்ல சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? இதற்கு தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த சிட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. சரிங்களா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த 50 பேருக்கு தேவையான மாதிரி ஒரு சர்வரை மட்டும் வாங்கிட்டீங்க. அந்த சர்வர் என்ன இருக்குன்னா உங்க சென்னையில இருக்கு. அந்த சர்வர்ல என்ன பண்றீங்கன்னா ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்றீங்க. ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த சர்வர்ல ஒரு விண்டோஸ் சர்வரோ இல்லைன்னா லினக்ஸ் சர்வரோ இல்லைன்னா 1-2 சர்வரை மட்டும் ஹோஸ்ட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றீங்க, இந்த ஹைப்பர்வைசரை அந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹைப்பர்வைசருக்கு மேல நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அந்த ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது ஒரு லேயர் மாதிரி, மிடில் லேயர் மாதிரி. இந்த லேயருக்கு மேல விண்டோஸ் சர்வரோ இல்லைன்னா லினக்ஸ் சர்வரோ இல்லைன்னா மேக்ஸ் ஓஎஸ் சர்வரோ எதுனாலும் ஆண்ட்ராய்டு, ஸோ எது தேவைப்பட்டாலும் அந்த டாப் ஆஃப் த ஹைப்பர்வைசர் மேல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இந்த ஹைப்பர்வைசர் அப்படிங்கறது சிட்ரிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா Xen Server அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த Xen Server அந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அந்த Xen Serverல என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ரிமோட் டெஸ்க்டாப்பை கிரியேட் பண்றீங்க. சரிங்களா? அந்த 50 எம்ப்ளாயில 30 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா விண்டோஸ் சர்வர்ல ஒர்க் பண்ண போறாங்க. சரிங்களா? அதனால 30 விண்டோஸ் சர்வர், அதாவது விண்டோஸ் டெஸ்க்டாப்பை ரிமோட்ல எடுக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்தது 10 பேர் என்ன யூஸ் பண்ண போறாங்கன்னா லினக்ஸ். சோ 10 பேருக்கு லினக்ஸ் டெஸ்க்டாப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க. மீதி 10 பேருக்கு மேக் ஓஎஸ் உள்ள டெஸ்க்டாப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு யூசருக்கு தேவையான டெஸ்க்டாப் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த டெஸ்க்டாப்புக்கு உள்ள அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நீங்க வாங்கி வச்சிருக்கிற லைசன்ஸ், சரிங்களா, விஷுவல் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் ஆரக்கிள் டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய MS ஆபீஸ் எல்லாத்தையுமே இந்த டெஸ்க்டாப்புக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்ப எண்ட் யூசர் என்ன பண்ணணும்னா இந்த டெஸ்க்டாப்பை ரிமோட்ல எடுத்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இப்ப ரிமோட்ல எம்ப்ளாயி, சரிங்களா, 50 எம்ப்ளாயி ரிமோட்ல இந்த டெஸ்க்டாப் எடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லேப்டாப்ல ஒரு கிளைண்ட் ரிசீவர் சாஃப்ட்வேரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளைண்ட் ரிசீவர் சாஃப்ட்வேரை அந்த 50 பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அந்த சிட்ரிக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். சரிங்களா? சிட்ரிக் ரிசீவர் மூலமா அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணாங்கன்னா அதுல ஏகப்பட்ட ஐக்கானை நீங்க பிளேஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இந்த ரிமோட் டெஸ்க்டாப்ல எடுக்கிறதுக்கு தேவையான ஐக்கான், இல்லைன்னா விஷுவல் ஸ்டுடியோ டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி ஐக்கான், MS ஆபீஸை டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி ஐக்கான். ஸோ இந்த ஐக்கானை மட்டும் பிளேஸ் பண்றீங்க. பிளேஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா சிட்ரிக்ஸ் லாகின் பண்ணி டைரக்டா அந்த ஐக்கானை
கிளிக் பண்ணாருன்னா என்ன ஆகும்னா விர்ச்சுவலைசேஷன் மூலமா அவங்களுடைய பர்சனல் லேப்டாப்ல அந்த சாஃப்ட்வேர் ஓபன் ஆயிரும். அவங்க பர்சனல் லேப்டாப்ல விர்ச்சுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, எதுவுமே பர்சனல் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணல. எல்லாமே எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, உங்களுடைய சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவங்க ரிமோட்ல எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, இது ரியல் டைமா பர்சனல் லேப்டாப்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா டேட்டா எல்லாமே எங்க சேவ் ஆகுதுன்னா உங்களுடைய சர்வர்ல தான் சேவ் ஆகுது. ஒருவேளை அந்த எம்ப்ளாயி உங்க கம்பெனி விட்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஓகே, கம்பெனி விட்டு போகணும்னா அவருடைய சிட்ரிக்ஸ் ஆக்சஸ் மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க உங்க கம்பெனி சம்பந்தமான எந்த டேட்டாவுமே அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா, இப்படிதான் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சின்ன கம்பெனி மட்டும் இல்ல, மிகப்பெரிய எம்என்சி கூட இந்த சிட்ரிக்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.